சாயிராம். எந்த சூழலிலும் அசைக்கவே முடியாத நம்பிக்கையை நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கை இருந்துவிட்டால் போதும், அனைத்தையும் மிக சுலபமாக நம் வசம் ஆக்கிக் கொள்ளலாம். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, மங்களகரமான இந்த வியாழன் இரவிலேயே இதை 7 முறை சொல்லிவிட்டு நிம்மதியாக நித்திரைக்கொள். நாளை வெள்ளிக்கிழமையில் ஒரு இன்ப அதிர்ச்சி உன்னை தேடி வரும். ஆம் என் குழந்தா, நீ நினைத்தால் உனக்கான வெற்றி நிச்சயமாக சாத்தியமானதுதான். உனக்குள் ஒரு நம்பிக்கை இருந்துவிட்டால் போதும், அந்த நம்பிக்கையே உன்னை வாழ்வில் முன்னேற வைக்கும். மிக பிரம்மாண்டமாக. தோல்விகளுக்காக எப்பொழுதும் வருத்தப்படாதே என் பிரியமே. பல போராட்டங்களுக்கு பிறகு கிடைக்கும் தோல்வி கூட கொண்டாடப்பட வேண்டியதுதான் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு. தோல்வி வந்துவிட்டதே, தோல்வி அடைந்து விட்டோமே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் என் பிள்ளையே, நம்பிக்கையோடு என்னால் முடியும், என்னால் முடியும் என்று நம்பிக்கையோடு இதை சொல்லிவிட்டு நிம்மதியாக நித்திரைக்கொள். நாளை உனக்கானது நிச்சயமாக உன்னை தேடி வரும். உன்னை தேடி நான் வரவழைப்பேன். நீ நினைத்தால் உனக்கான வெற்றி நிச்சயமாக சாத்தியமாக கூடிய ஒன்றுதான். ஒன்றை மட்டும் எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே. நீ வீணாக்கும் ஒவ்வொரு நொடியும் நாளை உன்னை கஷ்டத்தில் தள்ளிவிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கடந்து போன நேரம் ஒருபோதும் மீண்டு வருவதே இல்லை. நேரத்தை வீணடிக்காமல் எப்பொழுதும் தெளிவான உன்னுடைய குறிக்கோளை நோக்கி முயற்சி செய்து கொண்டே இரு, முயன்று கொண்டே இரு. 1000 துன்பங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் மேகம் கலைந்த வானமாய் எப்பொழுதும் தெளிவாக இருக்க கற்றுக்கொள் என் பிள்ளையே. உனக்கு வரும் துன்பங்கள் என்பது மேகமூட்டங்களைப் போல தற்காலிகமானதுதான் என்பதை புரிந்து கொள். அந்த துன்பங்கள் மேகமூட்டங்கள் எப்படி கலைகிறதோ அதே போல உன்னை விட்டு கலைந்து சென்றுவிடும். வந்த வழி தெரியாமல் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும் என்பதை தீர்க்கமாக நம்பு. உனக்கு வரும் அவமானங்களுக்காக ஒருபோதும் வருத்தப்படாதே என் பிரியமே. அவமானத்தின் வழிகள்தான் அழகிய வாழ்க்கைக்கான வழிகள் என்பதை புரிந்து கொள். ஆம் குழந்தையே, அதுதான் அழகிய வாழ்க்கைக்கான வழிகள். வாழ்க்கையில் பணிவு வேண்டும்தான், ஆனால் கோழைத்தனமாக இருக்கக்கூடாது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு செயல்படு. எதற்கும் துணிவு வேண்டும்தான், ஆனால் தலைக்கணத்தோடு ஒருபோதும் இருக்கக்கூடாது என்பதை மனதில் பதிய வைத்துக்கொள். நீ மற்றவர்களால் தூக்கி எறியப்படும் ஒவ்வொரு முறையும் காகிதமாக வீழ்ந்து விடாதே என் பிரியமே. காகிதமாக வீழ்ந்து விடாதே, விதையாக விழுக்க கற்றுக்கொள். அப்பொழுதுதான் மீண்டும் மீண்டும் முன்னால் முளைக்க முடியும், முளைத்து விருட்சமாய் வளர முடியும். ஆம் என் குழந்தா, நம்பிக்கையோடு இரு. நீ நினைத்தால் வெற்றி நிச்சயமாக சாத்தியமாக கூடிய ஒன்றுதான். இந்த உலகம் உன் முயற்சிகளை கவனிக்காது, உன் முடிவுகளை தான் கவனிக்கும். என்னால் முடியும், என்னால் முடியும் என்று சொல்லிக் கொண்டே இரு. சிந்தித்து செயல்பட்டு கொண்டே இரு. வெற்றியை மட்டும் ஒருபோதும் தவறவிட்டு விடாதே என் பிரியமே. மனம் எப்பொழுதெல்லாம் சோர்வடைகிறதோ நம்பிக்கையாய் பேசுபவர்களோடு சிறிது உன் நேரத்தை செலவிட கற்றுக்கொள். அவர்கள் வார்த்தையிலேயே உனக்கு நம்பிக்கையை கொடுத்து விடுவார்கள். ஆம் என் குழந்தா, வாழ்க்கையில் வழிகளை அனுபவித்தவர்கள் காட்டும் வழிகள் எப்பொழுதும் சிறந்தவையாகத்தான் இருக்கும், வெற்றிகரமானதாகத்தான் இருக்கும். அந்த வழிகளில் உன்னுடைய பயணத்தை மேற்கொள்ள பழகிக்கொள். பணிவு என்பது ஒருபோதும் பலவீனமல்ல என் பிரியமே. அதுதான் வாழ்வில் உன்னை உயர்த்தும் பலம் என்பதை புரிந்து கொள், புரிந்து நடந்து கொள். என் அன்பு பிரியமே, நீ நினைத்தால் வெற்றி உனக்கு சாத்தியமாக கூடிய ஒன்றுதான். அப்படி இருக்கும் பொழுது, ஒரு பக்கம் விதி, மற்றொரு பக்கம் உன்னுடைய கர்ம வினை.
இது இரண்டும் தான் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலைகளுக்கான மிகப்பெரிய மாற்றமாகவே இருக்கிறது. எது நடந்தாலும் முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும், போனது போனவையாகவே இருக்கட்டும். நாளை பிறக்கப் போகும் புது வருடம் உன் வாழ்வில் பல மங்களத்தையும் அள்ளித்தரும் ஆண்டாகவே இருக்கும். நீ நினைத்தபடியே உன் வாழ்க்கையில் அடுத்த கட்ட பயணத்திற்கான முதல் அடியை எடுத்து வைக்கப் போகிறாய். அதற்கான முதல் தொடக்க அடியாகவே இருக்கும் நாளை. நான் உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாமல் பயம் உன் மனதில் வேண்டாம். தயக்கம் இருக்கும் இடத்தில்தான் தடங்கல்களும் வரும். தைரியமாக என்னால் எதிர்கொள்ள முடியும், சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கும் மனதில் எப்பொழுதும் வெற்றி மட்டுமே வந்து சூழ்ந்து கொள்ளும். நாளையிலிருந்து நீ நினைத்தது நினைத்த மாதிரியே உனக்கு நடக்கும், நடந்தே தீரும். நீ துணிவாக இருக்கும் இடங்களில் உன்னுடைய தடைகளெல்லாம் தூசியாக மாறிவிடும். எனவே எப்பொழுதும் துணிவாக இரு, தைரியத்தோடு இரு, நம்பிக்கையோடு இரு. எப்பொழுதும் எதற்காகவும் கலங்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் நேர்மையாக இருக்க பழகிக்கொள். யாருக்காகவும் உன் மனதை மாற்றிக்கொள்ளாதே. மற்றவர்களுக்கு நினைத்து பயப்படாதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை திறம்பட செய்து கொண்டே இரு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் மறந்தும் கூட மற்றவர்களுக்காக பின்னோக்கி எடுத்து வைக்காதே. ஏனென்றால் உன் வாழ்க்கைக்கு எது தேவை, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பாய் என்பது உன்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது, புரியவும் புரியாது. உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதை நான் முடிவு செய்வேன். நீ எதற்குமே காரணக்கர்த்தா ஆகிவிட முடியாது. நீ நினைத்தது அப்படியே நடக்க நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் எல்லா காலமும். உன்னோடு உன் அப்பா இருக்கும் வரை தேவையில்லாத பயமோ குழப்பமோ உன் மனதில் வேண்டவே வேண்டாம். நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேனே, பின் தேவையில்லாத பயமும் குழப்பமும் உன் மனதிற்கு ஏன் வந்து கொண்டே இருக்கிறது? உன் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வைப்பேன். எப்பொழுதும் உன் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். எப்பொழுதுமே சிரித்து கொண்டே இரு. நீ அழ பிறந்தவர் அல்ல, ஆள பிறந்தவர் என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் எல்லா வழிகளையும் நான் தூக்கி எறிவேன். விசுவாசமும் பொறுமையும் மிக மிக அவசியம். உனக்கான நாள் இதோ வந்து கொண்டே இருக்கிறது. சந்தோஷமான விஷயம் ஒன்று உனக்காகவே காத்திருக்கிறது. தயாராக இரு. உன் லட்சியம் நிறைவேறப் போகிறது. இனி அனைத்துமே சுபமாகவே நடக்கும். யார் உன்னை விட்டு சென்றாலும், எந்த உறவு உன்னை விட்டு பிரிந்தாலும் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. ஏதோ ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி உன்னை நோக்கி வருகிறது. அதற்காகத்தான் இந்த கஷ்டமும் சோதனையும் போராட்டங்களும் இப்பொழுது உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. குழம்பாதே. உனக்கான செம்மையான வாழ்க்கை வரப்போகிறது. அப்போது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும். நான் உன்னோடுதான் இருக்கிறேன். இந்த உலகில் யார் உன்னை கைவிட்ட போதிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். பெற்ற பிள்ளையை தாய் எப்பொழுதாவது மறந்ததுண்டா? என் பிள்ளைகளை பாதுகாப்பதைத் தவிர வேறு என்ன வேலை எனக்கு? உன் அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் சாயிநாதரே என்று என்னிடம் முழுமையாக சரணடைந்து விட்டாயல்லவா? அப்படி என்றால் என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. உன் கவலை நீ உருவாக்கியது அல்ல, உருவாக்கப்பட்டது. அது உன்னை உருக்கிவிட்டது என்பதனை நான் அறிவேன். உன் மனபாரம் நான் அறிவேன். உன் கவலைகளை கன பொழுதில் களைய நான் வருகிறேன். அமைதியாக இரு. அப்பா நான் இருக்கிறேன். எல்லாமே சரியாகிவிடும். எதற்குமே அஞ்சாதே. உன்னுடனேயே நான் இருந்து கொண்டிருக்கும் பொழுது தேவையில்லாத பயமும் குழப்பமும் உன் மனதில் வேண்டவே வேண்டாம். பிறருக்கு தீங்கு செய்தவருக்கே நான் வரமருளுகிறேன். உண்மையில் என்மேல் முழுமையாக நம்பிக்கையோடு இருப்பவர்களுக்கு என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே இருக்கும்.
நான் எப்பொழுதுமே உன் இல்லத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர். அனைத்து உறவுகளும் உன்னிடம் வந்து சேர ஆசை கொள்வர். பொறுமையாக இரு. நான் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்துவேன், நிகழ்த்தியே காட்டுவேன். கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய். அழாதே, கண்களை துடைத்துக்கொள். நாளை மங்களகரமான நாள் உனக்காக ஆரம்பிக்கப் போகிறது. நீ எந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்று ஆசையோடு இருந்தாயோ, விருப்பத்தோடு காத்திருந்தாயோ, அதற்கான முதல் அடியை நாளை நீ வைக்கப் போகிறாய். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். நான் உன்னோடு எங்கும் எப்போதும் இருப்பேன். நீ சிறிதும் கவலை இல்லாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமுமே வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா? உன் பாதை என்னால் தான் வடிவமைக்கப்பட்டது. நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன். நான் உன்னுடன் நடற்பயிற்சி செய்கிறேன். நீ கேட்டதை விட ரெட்டிப்பு மடங்காக சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உனக்கு வாரி வழங்கும் வேலையை உன் சாயப்பா கையில் எடுத்திருக்கிறேன். உனக்கு கிடைக்க வேண்டியதை நிச்சயமாக உன்னிடம் வந்து கொடுக்கும் பொறுப்பையும் உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது எதற்குமே பயப்படாதே. உனக்கு நல்லது நடக்கப் போகிறது, வாழ்வில் மாற்றங்கள் வரப்போகிறது என்பதற்கான அத்தாட்சியாகவே உன் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் இப்பொழுது நிகழத் துவங்கும். அந்த நிகழ்வு நிகழத் துவங்கியதுமே உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது, சந்தோஷ தருணங்கள் சூழப்போகிறது என்பதை நீயும் புரிந்து கொள்வாய். உன் வாழ்க்கைக்கு ஏற்றாற்போல் அனைத்தையும் மாற்றி நான் உனக்கு கொடுப்பேன். என்னுடைய கரங்களிலிருந்து வரும் ஆசிர்வாதம் எப்பொழுதும் என் பிரியமான பொக்கிஷத்திற்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த உலகத்தில் எதிர்மறை சிந்தனை, எதிர்மறை நிகழ்வுகள் என்ற ஒன்று இல்லாமல் எதுவுமே இந்த வாழ்க்கையில் இல்லை. ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கம் போல அனைத்தும் மாறி மாறி நம் வாழ்க்கையில் வந்து கொண்டுதான் இருக்கும். நேர்மறை எண்ணங்களும் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கும். எதிர்மறை எண்ணங்களும் வந்து வந்து சென்று கொண்டுதான் இருக்கும். ஆனால் நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் நம் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியமே இருக்கிறது குழந்தையே. நடக்காது என்று நினைத்ததை நிச்சயமாக நிறைவேற்றிக் கொள்ளலாம். நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா என்று நீ கேள்விக்குறியோடு பார்த்த அத்தனை விஷயங்களையும் நமக்கே உரியதாக்கிக் கொள்ளலாம். முதலில் பலவீனத்தை பலமாக மாற்றுவது எப்படி என்று கேட்கலாமா? ஒரு ஊரில் ஒரு இளைஞன் வாழ்ந்து கொண்டு வந்தான். அவன் குங்ஃபு கலையில் மிகவும் தேர்ச்சி பெற்று வல்லுநராகவே இருந்தான். அந்த கலையில் தன்னுடன் மோதுபவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு நேருக்கு நேராக மோதி வெற்றியை தன் வசமே ஆக்கிக் கொண்டான் அந்த இளைஞன். இந்த ஒரு செயலினால் அவன் மிக கர்வமாகவும் வாழ்ந்து கொண்டு வந்தான் அந்த ஊரில். அதே போல அதே ஊரில் மற்றுமொரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு குங்ஃபு கலையை கற்றுக்கொள்வதில் மிக மிக ஆர்வம் அதிகமாகவே இருந்தது. ஆனால் அதை சொல்லித் தருவதற்கு யாருமே முன்வரவில்லை அந்த இளைஞனுக்கு. அவனிடம் ஒரு குறை இருந்தது. அந்த குறையால் தான் யாருமே அவனுக்கு அந்த கலையை சொல்லித்தர முன்வரவே இல்லை. அவன் தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்தவனாக ஒரு குருவிடம் போய் நான் குங்ஃபு பயில வேண்டும், பயின்று நல்ல விதமாக பயின்று நான் போட்டியில் பங்கேற்க வேண்டும், அந்த இளைஞனோடு போரிட்டு வெற்றியையும் அடைய வேண்டும் என்று அந்த குருவை பார்த்து சொன்னாராம். அந்த குருவோ அவனை ஏற இறங்க பார்த்துவிட்டு, என்ன இளைஞனே, உனக்கு ஒன்று புரிகிறதா? உனக்கு 2 கைகளுமே இல்லை. 2 கைகள் இருந்தாலுமே அந்த கலையை கற்றுக்கொள்வது மிக மிக கடினம். அப்படி இருக்கையில் 2 கைகளுமே இல்லாத உனக்கு நான் எப்படி கற்றுத்தர முடியும் என்று கேள்வி எழுப்பினாராம் அந்த குரு. இப்படி பல பேரிடம் அவன் போய் கேட்டும் கூட பல பேர் அவனுக்கு அவனுடைய நிலைமை பார்த்து ஏளனமாக பேசினார்களே தவிர
யாருமே அவனுக்கு கற்றுத்தர முன் வரவே இல்லை. இப்படி நிறைய பேர்களிடம் கேட்டு கேட்டு அவன் மனம் சோர்வு அடைந்தாலும் அவன் மனதில் இருந்த நம்பிக்கை போகவே இல்லை. எப்படியாவது யாரிடமாவது இந்த கலையை கற்றுக்கொண்டு தேர்ச்சி பெற்று போட்டியில் வென்றே ஆக வேண்டும் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு அவன் இருந்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் ஒரு துறவியை சந்தித்தான் அந்த இளைஞன். அந்த துறவியிடம் போய் இது நாள் வரை தன் வாழ்வில் நடந்தது அத்தனை குருவையும் சந்தித்தாலும் தன்னிடம் இருந்த குறையால் யாருமே கற்றுத்தர முன்வரவில்லை என்ற அனைத்து கதைகளையும் அவரிடம் தெள்ளத் தெளிவாக கூறினான் அந்த இளைஞன். எனவே நான் உங்களிடம் கேட்கிறேன், நீங்களாவது எனக்கு அந்த கலையை கற்றுத்தர முடியுமா என்று தாழ்மையோடு கேட்டுக்கொண்டான் அந்த இளைஞன் அந்த துறவியை பார்த்து. அந்த துறவி அவனிடம் இருந்த வைராக்கியத்தையும் தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் பார்த்து மெய்சிலிர்த்து, இளைஞனே கவலைப்படாதே, நான் உனக்கு அந்த ஒரு கலையை கற்றுத்தருகிறேன். இதோ இப்பொழுது இந்த நொடியிலிருந்து பயிற்சியை ஆரம்பிக்கலாம் என்று கூறி அவனுக்கு பயிற்சியையும் கற்றுக் கொடுத்த ஆரம்பித்தாராம். அந்த குங்ஃபு கலையில் நிறைய கலைகள் இருந்தாலும் அந்த துறவி அவனுக்கு ஒரே ஒரு முறையை மட்டும் சொல்லிக் கொடுத்து அதில் பயிற்சி பெற சொன்னாராம். அந்த இளைஞனும் துறவி சொன்னது போல் அந்த ஒரே ஒரு முறையை மீண்டும் மீண்டும் பயிற்சி எடுத்து அதில் தேர்வும் ஆனானாம் அந்த இளைஞன். ஆனால் அவன் மனதிற்குள் மட்டும் ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது. இந்த கலையில் நிறைய முறை இருக்கிறதே, ஆனால் ஒரே ஒரு முறையை மட்டும் இந்த துறவி கற்றுக் கொடுத்து அதை மீண்டும் மீண்டும் பயின்று கொள்ள சொல்லுகிறாரே, ஏன் இப்படி சொல்கிறார் என்ற கேள்வி அவன் மனதில் எழுந்து கொண்டே இருந்தது. பொறுமை இழந்து அவன் மனதில் இருந்ததை துறவியிடம் கேட்டே விட்டான் அந்த இளைஞன். பல முறைகள் இந்த கலைகளில் இருக்கிறது, ஆனால் தாங்களோ ஒரே ஒரு முறையை எனக்கு கற்றுக் கொடுத்துவிட்டு அதை மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்ய சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே, இது மட்டும் போதுமா என்று இளைஞன் அந்த துறவியை பார்த்து கேட்டான். உடனே குருவும், ஆம், இந்த ஒரே முறையே போதும், நீ அதிகமாக தேர்ச்சி பெறலாம் என்று கூறினார். இப்படியே பல மாதங்கள் அந்த ஒரே முறையை பயிற்சி எடுத்து மிக அதிகமாக தேர்வு எழுதி அவன் பயிற்சியும் முடித்தான். அந்த துறவியும் அந்த இளைஞனை அழைத்து, நீ இந்த கலையில் நன்றாக தேர்ச்சி பெற்றுவிட்டாய், இனி நீ இந்த கலையில் மிகப்பெரிய வல்லுநராக விளங்கலாம், நீ கிளம்பலாம் என்று சொன்னாராம். உடனே அங்கிருந்து கிளம்பி நேராக வல்லுநராக இருந்த அந்த ஒரு கலையில் வல்லுநராக இருந்த மற்றும் ஒரு இளைஞனிடம் போய், நான் போட்டிக்கு அழைக்கிறேன், நீ தயாரா என்று கேட்டான் அந்த இளைஞன். உடனே கலையில் வல்லுநராக இருந்த இளைஞன், உன்னிடம் போய் நான் போட்டியிடுவதா, சரி வா பார்க்கலாம் என்று கூறி போட்டியும் ஆரம்பித்தார்கள். ஆனால் போட்டி ஆரம்பித்த சில நிமிடங்களிலேயே வல்லுநராக இருந்த அந்த இளைஞனை வீழ்த்தி தள்ளினான் இந்த புதிதாக ஒரு கை மட்டுமே இருந்த இளைஞன். தான் வெற்றி பெற்றதை தன்னாலேயே புரிந்து கொள்ள முடியாமல் திகைப்போடு நின்று கொண்டிருந்தான் ஒரு கை மட்டுமே இருந்த அந்த இளைஞன். அந்த ஆச்சரியத்தோடு மீண்டும் அந்த துறவியை பார்க்க கிளம்பினான் அந்த இளைஞன். அவரை பார்த்து, நான் ஒரே ஒரு கை மட்டுமே இருக்கும் இளைஞன், நான் எப்படி கலையில் வல்லுநராக இருந்த அந்த இளைஞனோடு போட்டியிட்டு வென்றியும் காட்டியிருக்கிறேன், இது எப்படி என்னால் சாத்தியமாயிற்று என்ற கேள்வியை அந்த துறவியிடம் கேட்டுவிட்டானாம் அந்த இளைஞன். உடனே அந்த துறவி, நீ கற்றுக்கொண்டது ஒரே ஒரு முறை, அந்த முறைதான் அந்த கலையிலேயே மிக முக்கியமான ஒரு முறை, அந்த முறையை தான் நீ மீண்டும் மீண்டும் பயிற்சி எடுத்து அந்த பயிற்சியில் வெற்றியும் பெற்றாய், அந்த இளைஞனோடு போரிட்டு இப்பொழுது அந்த கலையில் வல்லுநராக இருந்த அந்த இளைஞனிடமே வென்றும் இருக்கிறாய் என்று கூறினாராம் அந்த துறவி. அது மட்டுமல்லாமல் உன்னுடைய தன்னம்பிக்கையும் மனோதைரியமும் தான் உனக்கு வெற்றியை பெற்று கொண்டிருக்கிறது.
யார் ஒருவர் பலவீனத்தை தன்னிடம் இருக்கும் பலவீனத்தையே பலமாக மாற்றி காட்டுகிறார்களோ அவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத, எதிர்பார்க்கவே முடியாத ஆச்சரியங்கள் நிச்சயமாக அவர்கள் வாழ்வில் நடக்கும். அதுதான் இப்பொழுது உன் வாழ்வில் நடந்திருக்கிறது என்று கூறினாராம் அந்த துறவி. மிகவும் சந்தோஷமாக தன்னிடம் இருக்கும் அந்த பலவீனத்தை பலமாக மாற்றி காட்டிய அந்த துறவிக்கு வணக்கம் செலுத்தினானாம் அந்த இளைஞன். நாமும் நம் வாழ்க்கையில் நம்மிடம் இருக்கும் பலவீனத்தை பலமாக மாற்றி வாழ்க்கையில் எப்படி உயர வேண்டும், வெற்றியை நம்பசம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இருந்தால் நம் பலவீனத்தை கூட பலமாக மாற்றி வாழ்க்கையில் வெற்றியை நிச்சயமாக நம்பசம் ஆக்கிக் கொள்ளலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? தாமதமாக நிறைவேறுகிறது என்றால் உனக்கான சந்தோஷம் மிக அதிக அளவில் காத்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். அதைதான் நான் உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறேன். நீ எதிர்பாராத நேரத்தில், நீ எதிர்பார்க்காத நேரத்தில், நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உனக்கு நடத்தி கொடுப்பதில் உன் சாயப்பாவிற்கு அத்தனை ஆனந்தம். உன் முகத்தில் அப்பொழுது வழியும் ஆனந்த கண்ணீரை பார்க்கவே நான் ஆவலோடு அந்த அற்புதத்தை உன் வாழ்வில் நிகழ்த்துவேன், நிச்சயமாக நிகழ்த்துவேன். என்னதான் நீ சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியாக இருப்பது போல் நடித்து கொண்டு மற்றவர்களுக்கு முன்னால் நின்றாலும் உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது, உன் மனதில் என்ன இப்பொழுது நீ சிந்தித்து கொண்டிருக்கிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும் தானே. அந்த வெற்றிக்கனியை எட்டி பிடிக்க நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது எதற்குமே உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. குழந்தையே, எல்லோரையும் உன்னை போல் நினைத்து விடாதே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் நல்லவர்கள், யார் தீயவர்கள் என்பதை ஆராய்ந்து அவர்கள் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களோடு பழகு. இல்லையென்றால் வீணான மனவேதனைதான் மிஞ்சும். இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் உன்னை போல் அன்பாகவும் பொறுமையாகவும் கருணை உள்ளவராகவும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது ரொம்பவே தவறு. உன்னுடைய கஷ்டகாலத்தில் யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். இருந்து நல்வழியை உனக்கு காட்டுவேன். நல்ல பாதையில் உன்னை அழைத்து செல்வேன். நிச்சயமாக உன் வாழ்வில் வெற்றியை தேடித் தருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கேதான். எனவே என் குழந்தையே, எதை நினைத்தும் வருந்தாதே. அனைத்துமாக நின்று உனக்கு துணையாக நின்று உன்னை வழிநடத்துவேன். உன்னை வெற்றியடைய செய்வேன் உன் வாழ்வில். உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அப்பாவின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையோகவும் பக்தியோடும் நம்பிக்கையோடும் உன் வாழ்க்கையை பயணி. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் புதிய நல்ல நல்ல மாற்றங்கள் வந்தே தீரும். என் அன்பு பிள்ளையான உன்னை காப்பதே, உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய செய்வதே உன் அப்பாவின் மிக முக்கியமான பொறுப்பு, கடமையும் கூட. அந்த கடமையிலிருந்து நான் மீளவே மாட்டேன். என்னை நம்பியவர்களை எப்பொழுதும் நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். இது நான் எப்பொழுதும் உனக்கு சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் உன் மனக்குழப்பத்தில் நீ இதை ஏற்கவும் மறுக்கிறாய், புரிந்து கொள்ளவும் மறுக்கிறாய். உன்னுடைய இந்த நிலை நிச்சயமாக கூடிய விரைவில் மாறும். நீயும் உன் வாழ்வில் மாற்றத்தை காண்பாய், புதிய புதிய மாற்றங்களை காண்பாய். அதிசயத்து போய் என்னிடம் ஓடி வந்து, சாயிநாதரே, என் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்கிறது என்று அதிசயத்தோடு ஆச்சரியப்பட போகிறாய். இது உன் வாழ்வில் நடக்கும், நடந்தே தீரும். இது நிதர்சனமான உண்மை. மற்றவர்கள் விருப்பத்திற்காகத்தான் வாழ வேண்டும் என்றால் அப்படி ஒரு வாழ்க்கையை ஒரு பொழுதும் வாழாதே என் கண்மணியே. ஏனென்றால் இது உன் வாழ்க்கை. இந்த கிடைத்திருக்கும் அற்புதமான பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ், நிம்மதியாக வாழ். மற்றவர்களிடத்தில் அதிக உரிமை இருக்கிறது என்று நினைத்து கொண்டு அதிகமாக பேசி வருந்துவதை விட மௌனமாக இருந்து மற்றவர்களுக்கு தொல்லை தராமல் இருப்பதே மிகவும் நல்லது. உன் வாழ்க்கையை நீ பார். உன்னை மாதிரியே மற்றவர்களையும் நல்லவர்களாகவே எப்பொழுதும் நினைத்து விடாதே. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான
மனநலன்களையும் குணநலன்களையும் கொண்டவர்கள் என்பதை மறந்துவிடாதே என் கண்மணியே. பணம் மகிழ்ச்சியை தரலாம், ஆனால் நல்ல குணத்தை தராது. பணம் அதிகமாக இருப்பவர்கள் நல்லவர்கள், குறைவாக இருப்பவர்கள் தீயவர்கள் என்ற எண்ணத்தை உன் மனதிலிருந்து தூக்கி எறி. யாராக இருந்தாலும் நல்லவர்களா தீயவர்களா என்பதை ஆராய்ந்து பின் அவர்களோடு பழகு. உன் வாழ்வு மகிழ்ச்சியான பாதையில் செல்வதற்கு உன் சாயப்பா உத்திரவாதம் தருகிறேன்.